முருகனுடைய துதியை மனதில் நினைத்து கொண்டு முருகனையே வேண்டிக் கொண்டு நம்முடைய சங்கல்பம் என்னவோ, நமக்கு எது வேண்டுமோ, நியாயமாக வர வேண்டிய விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் மௌன விரதமும் உண்ணாவிரதமும் சஷ்டி அன்று இருந்தால் அவர்கள் நினைத்த எல்லா விஷயம் நடக்கும். இது கண் கூட நாங்கள் பார்த்தது. ஏன்னா உண்மையாக சொன்னால் மௌன விரதத்துக்கும் உண்ணாவிரதத்துக்கும் இருக்கக்கூடிய அந்தந்த கிழமைக்குன்னு ஒரு வலிமை உண்டு. அந்த கிழமைக்கான வலிமையை உபயோகப்படுத்தி அந்த நாளில் மௌன விரதம் உண்ணாவிரதம் இருந்தால் தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டே உண்ணாவிரதம் இருந்து பயனில்லை. அதே போல சாப்பிட்டு கொண்டே மௌன விரதம் இருக்கிறதும் பயனில்லை. ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அது. உண்மையிலே சொன்னால் எல்லாரும் மௌன விரதம் அடிக்கடி கடைபிடிக்கும் போது குடும்பத்திலே குழப்பம் குறையும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்க சார். இன்றைய நிகழ்ச்சியில முருகனுக்காக சஷ்டில நிறைய பேர் விரதம் இருக்காங்க. அதுல குறிப்பா இந்த மௌன விரதம் இருக்கிறதுனுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு, இந்த மௌன விரதம் நம்ம எப்படி இருக்கணும், இத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். எந்த வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் உங்களுக்கு வைராக்கியம், அபியாசம், 2 வார்த்தை தான். நம்ம எதா இருந்தாலும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த உறுதிமொழி எடுக்கும்போது கட்டாயமாக நம்மளுடைய கவனம் செதறாம அதிலேயே இருக்கும். அதுக்கு 2 விதமான விரதங்கள் சொல்லப்படுறது. ஒன்று உண்ணாவிரதம், 2வது மௌன விரதம். இந்த உண்ணாவிரதம் என்பது நம்மளுடைய மனதை எளிமைப்படுத்தும். ஏன்னா பொதுவாகவே வயிறு நிரம்ப சாப்பிட்டா மனம் சரியாக வேலை செய்யாது, மந்தமாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக பேசும்போது நம்முடைய சக்தி விரயமாகும். அப்போ நம்முடைய மனம் திறக்க வேண்டும் என்றால் வாய் மூட வேண்டும். காரணம், நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது சிந்திக்க முடியாது, சிந்திக்கும் போது பேச முடியாது. அப்போ நாம் முழு மௌனத்துக்கு போய்விட்டால் உங்களுக்கு மனம் ஓப்பன் ஆகும், மனதில் எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும். முதல்ல மௌனத்தில் சித்தருடைய வார்த்தையே பேசாமல் பேசி சுகம் பெறுவது எக்காலம். பேசாமல் பேசுவது தான் மௌனம். மௌனமே ஒரு மொழி தான். இந்த மௌனம்ன்ற மொழி எல்லா நாட்டுக்கு போனாலும் மௌனம்தான். அதுக்கு எந்த விதமான வார்த்தையும் கிடையாது. உண்மையிலே சொன்னா ஒரு நிகழ்வு, ரமண மகரிஷியை பார்க்க ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்தார். அவர் பேர் பால்பிரண்டன் பேர். அவர் 20 ஆண்டு காலம் இந்து மதத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து அதில் நிறைய ஆன்மீக கேள்விகள், 20 வருட கேள்விகள் அதை சுமந்து கொண்டு வருகிறார். அன்றைக்கு ரமண மகரிஷி மௌனத்தில் இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்றார், அந்த வெளிநாட்டுக்காரரை கூட இருக்கிற அன்பர்கள் அவர் எதிர உட்காருங்க, தியானத்தில் இருங்க. 5 நிமிடத்தில் எழுந்துட்டார். என்னுடைய 20 வருட சந்தேகங்கள் தீர்ந்துட்டார். அப்படி என்ன சந்தேகம் சார் அவருக்கு? இந்து மதத்தில் நிறைய கேள்விகள். அப்போ ரமண மகரிஷி மௌனத்திலேயே பதில் சொல்றார். நாம் பேசுவதற்கு மொழி தேவைப்படுறது இல்லையா? மகான்கள் பேசுவதற்கு மொழியே தேவையில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் மொழி இல்லாமல் மௌனத்திலே பேசிப்பாங்க. முனிவர்களும் ரிஷிகளும் மௌன விரதத்தை கடைபிடிப்பாங்க. அந்த மௌன விரதம் அவ்வளவு அற்புதமான சமாச்சாரம். அதிகமா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, காஷ்ட மௌனம்னு பேரு. எந்தவித ஆக்டிவிட்டீஸும், அதாவது இயக்கங்களும் இல்லாமல் யாரோடும் பேசாமல், பேசுவது மட்டும் இல்லை,
யோசிப்பதும் ஒரே விஷயத்தை தான் யோசிப்பாங்க. சங்கல்பம். ஆமா, அதான் சங்கல்பம். அப்போ சஷ்டி போல முக்கியமான நாட்களில் உண்ணாவிரதம் இருந்து மட்டும் பயனில்லை, மௌன விரதம் இருக்கணும். சதா சர்வ நேரமும் முருகனுடைய துதியை மனதில் நினைத்து கொண்டு முருகனையே வேண்டிக் கொண்டு நம்முடைய சங்கல்பம் என்னவோ, நமக்கு எது வேண்டுமோ, நியாயமாக வர வேண்டிய விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தால் அது நிறைவேறும். ஏன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் தான் ஒரே வரப்பிரசாதம், பரிகாரம் ஒன்றே தான். காரணம், செவ்வாயாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அப்போ செவ்வாயும் குருவும் வலிமை பெற்றால் குழந்தை பிறக்காதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்போ இதனால தான் ஒரு பழமொழியே வந்தது, சட்டியிலிருந்து அகப்பையில் வரும்னு. அது சட்டியும் கிடையாது, அகப்பையும் கிடையாது. சஷ்டியில் இருந்தால் அகப்பைனா கருப்பை, குழந்தை பிறக்கும்ன்றது தான் அதோடைய அர்த்தம். சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு கட்டாயமாக எல்லா துன்பங்களும் நீங்கும். ஆனால் அன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை எந்த விதமான திட உணவும் சாப்பிடாமல் திரவ உணவு சாப்பிடலாம். அதாவது ஒரு பாலோ ஒரு பழச்சாரோ சாப்பிடலாம். ஏன்னா திட உணவு சாப்பிடும்போது எண்ணங்கள் மாறுபடும். இப்போ பொதுவாகவே நம் உடலில் 2 பாகமாக பிரிஞ்சிருக்கு. அதாவது மார்புக்கு மேலே உள்ளது ஃபுல்லாக முழுவதும் கலைவாணி சரஸ்வதிக்கானது. மனிதர்களுக்கான போகம் முழுவதும், சந்தோஷம் முழுவதுமே மார்பு கீழ் உள்ள உறுப்புகள். அப்போது இந்த மௌனத்தினால என்னென்னா மனம் கட்டுப்படும். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனசை கட்டிடணும். மனசு ஒரு குரங்கு மாதிரி. அந்த மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் உங்களால் உலகத்தில் எதை வேணால் சாதிக்கலாம். மனம்தான் மயில் வாகனம், மனதினால் எதை வேணால் சாதிக்கலாம். அப்போது அந்த மனதை கட்டுப்படுத்த மறந்தால் கட்டாயமாக நமக்கு பரிகாரங்கள் வேலை செய்யாது. மௌன விரதமும் உண்ணாவிரதமும் சஷ்டி அன்று இருந்தால் அவர்கள் நினைத்த எல்லா விஷயம் நடக்கும். இது கண் கூட நாங்கள் பார்த்தது. ஏன்னா உண்மையாக சொன்னால் மௌன விரதத்துக்கும் உண்ணாவிரதத்துக்கும் இருக்கக்கூடிய வலிமை வேறு எந்த பரிகாரத்துக்கும் கிடையாது. ஓகே, இந்த மௌன விரதம் நம்ம எப்படி கடைபிடிக்கணும் சார்? இப்போ பேசக்கூடாது அன்றைய நாள் முழுக்க அப்படின்னு பேசக்கூடாது, வேறு விதமான யோஜனைகளும் செய்யக்கூடாது. மௌனம்னா வாய்க்கு மட்டும் மௌனம் இல்லை, மனதும் மௌனத்தில் இருக்கணும். மனசு அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியுமா? முடியும். கடவுள் பெயரையே சதா சர்வகாலம் மனதுக்குள் உச்சரித்து கொண்டே இருந்தால் வேறு யோஜனைகளே வராதில்ல. பொதுவாக நம்ம பலாப்பழத்தை உரிக்கும் போது அந்த பலாப்பழத்தின் பிசின் கையில் ஒட்டும். அப்போ அதற்காக என்ன செய்கிறோம்னா, விளக்கெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை தடவி கொண்டு அந்த பலாப்பழத்தை எடுக்கும்போது பலாப்பழமும் கிடைக்கும், பிசினும் கையில் ஒட்டாது இல்லையா? அதுபோல் கடவுளுடைய பெயரை சதாசர்காலம் ஜபம் செய்து கொண்டே இருக்கும்போது எந்த விதமான தப்பான எண்ணமே வராது. ஓகே, இது சஷ்டில தான் நம்ம இருக்கணுமா? பொதுவா சாதாரண நாட்களில் இருக்கலாம். அவரவர்கள் பிறந்த நாளில் இருப்பது விசேஷம். பிறந்த நாள்னா கிழமை. வியாழக்கிழமை பிறந்தவர்கள் வியாழக்கிழமை மௌன விரதம் இருக்கணும். புதன்கிழமை பிறந்தவர்கள் அந்தந்த கிழமைக்குன்னு ஒரு வலிமை உண்டு. அந்த கிழமைக்கான வலிமையை உபயோகப்படுத்தி அந்த நாளில் மௌன விரதம் உண்ணாவிரதம் இருந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். ஓகே, இது மௌன விரதம் உண்ணாவிரதம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கிறது தான் விசேஷமே. காரணம், அதாவது தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டே உண்ணாவிரதம் இருந்து பயனில்லை. அதே போல சாப்பிட்டு கொண்டே மௌன விரதம் இருக்கிறதும் பயனில்லை. ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அது வேலை செய்யும். இப்போ இந்த கண்களில் வலது கண் பெருசா இடது கண் பெருசா, 2 கண்ணும் சேர்ந்தாதான். அதுபோல் உண்ணாவிரதம் மௌன விரதம் ரெண்டும் சேரணும். அப்போ அதுக்கு வலிமை கிடைக்கும். ஓகே, இப்போ ஆரம்பத்துல இப்பதான் தொடங்க போறோம் நீங்க சொல்ற முறைகளை அப்படின்னு சொல்லும்போது, ஆரம்பிக்கும் போது இந்த லிக்விட் ஃபுட்டா, ஜூஸ் மாதிரி, பால் மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாமா சார்? சாப்பிடலாம். ஆனால்
சில நாட்கள்லயே 1 மாதம் 2 மாதம் ஆகும்போதே உங்களுக்கு பழக்கமாயிடும். பழக்கமாகி உங்களுடைய உடலும் உங்களுக்கு ஒத்துழைக்கும், உங்களுடைய மனமும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். இந்த ரெண்டும் இருந்தாதான் நம்ம எதை வேணா வெற்றி பெறலாம். ஓகே, இது இப்போ இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், என்ன பலன் கிடைக்கும் சார்? பலன்தான் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும், நியாயம் இல்லாத கோரிக்கைகள் நிறைவேறாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அன்பர் ஒரு அரசாங்கத்தில் கடைநிலை ஊழியர், அவருக்கு சிகப்பு விளக்கு வச்ச வண்டியில் போனோம்னு ஆசை. கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார், கடவுளும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார், சிகப்பு விளக்கு வண்டியில் போகலான்னு. ஆனால் அதுக்கு தகுதியானவரா இல்லை. அப்போ அவர் சிகப்பு வண்டியில் போனது எதுலன்னா ஆம்புலன்ஸில். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, எண்ணங்கள் சரியாக இருந்தால், ஆசைகள் சரியாக இருந்தால் நம் ஜெயிக்கலாம். இந்த விரதங்கள்லாம் செய்யும்போது கட்டாயமாக கடவுள் இறங்கி வருவார், அவருடைய கருணை கிடைக்கும். இப்போ ஒரு குழந்தைய பால் சாப்பிடணும்னா அழணும், அழாத குழந்தைக்கு பால் கூட கிடைக்காது இல்லையா? அழுகிற குழந்தைக்கு தான் அழுகிற குழந்தைக்கு தான். அப்போ சரணாகதின்றது இதுதான். சரணாகதி தத்துவமே எங்க வாய் விட்டு அழுங்க. அப்போ கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு திரவம் கண்ணீர் தான். கண்ணீரால் மட்டும்தான் கர்மாவை கழிக்க முடியும், கரைக்க முடியும். வேற எந்தாலும் கரைக்க முடியாது. அப்போ மனம் திருந்தி வருத்தப்பட்டால் கட்டாயமாக எதை வேணா ஜெயிக்கலாம். இந்த பாவத்தை மன்னிக்க கடவுள் தயாராக இருக்கார். ஆனால் நாம் அதை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. இந்த மௌன விரதமும் இந்த உண்ணாவிரதமும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் உலகத்தில். ஓகே, இதுக்கு ஏதாவது வயது வரைமுறை இருக்கா, இல்லை எல்லாருமே இருக்கலாமா? எல்லாரும் இருக்கலாம். ஆனால் மருத்துவத்தில் இந்த சிகிச்சையில் இருக்கிறவங்க இதை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்க சர்க்கரை நோயில் இருக்கலாம், அப்போ லோ சுகரானா உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். அதனால ஓரளவுக்கு. ஆனால் இவங்க மௌன விரதம் இருக்கலாம்ல? மௌன விரதம் இருக்கலாம். உண்மையிலே சொன்னால் எல்லாரும் மௌன விரதம் அடிக்கடி கடைபிடிக்கும் போது குடும்பத்திலே குழப்பம் குறையும். பேசுவதால் தான் நிறைய குழப்பமே. பேசாமல் இருந்தால் குழப்பமே போயிடும். இதுதான் மௌன விரதத்துடைய சமாச்சாரம். இதில் பெண்கள் மௌன விரதம் இருப்பது மிக மிக விசேஷம். ஏன் சார்? அதுதான் நடக்காது, அது ரொம்ப கடினம் இல்லையா? அதனால அதுக்கு கடவுள் உடனே பலன் கொடுத்துருவார். அதுதான் விஷயம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்காக இந்த மௌன விரதம் இருக்கிறதுனுடைய சிறப்புகள் என்ன இருக்கு, அதுவும் குறிப்பா சஷ்டியில நம்ம இந்த மாதிரி மௌன விரதம் இருக்கும்போது முருகப்பெருமான் கேட்ட வரங்களை கொடுப்பாரு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.